வணக்கம் நண்பர்களே! வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு எதை பார்க்க போறோம்னா, நிலங்களை அளக்க ஆன்லைன்ல அப்ளை பண்றத பத்தி ஒரு புதிய அப்டேட் வந்துருக்குது. அத பத்தி பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு தகவலும் பயனுள்ளதா இருக்கும். வெல்கம் டூ தடைகளை விட சரித்திரமுறை. இத பத்தி பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு செய்தி விடுக்குறாங்க. வாங்க அதெல்லாம் சீக்கிரம் போலாம் வாங்க. இதான் செய்தி. என்ன செய்றாங்கன்னா, நில உரிமையாளர்கள் தங்கள் நிலங்களை அளக்க சம்பந்தப்பட்ட வட்ட அலுவலருக்கு சென்று விண்ணப்பித்த நிலையில் இப்போ ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாமா? எந்த வெப்சைட்னா tamilnilam.tn.government.in இந்த வெப்சைட்லயே அப்ளை பண்ணிக்கலாமா? அது மட்டும் இல்லாம நில அளவை செய்ய நில அளவை கட்டணம் உள்ளிட்டவை ஆன்லைன்லயே செலுத்திக்கலாம் சொல்றாங்க. மேலும் கிராமம், நகர்ப்புறம் மற்றும் நகர பகுதிகள் புல நிலை விண்ணப்பிகளை இ-சேவை மூலமாகவும் அப்ளை பண்ணிக்க செய்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இனிவரும் காலங்களில் கிராமப்புறம், நகர்ப்புறம் மற்றும் நத்தம் பகுதிகளுக்கான புல விண்ணப்பங்களை பொது சேவை மையங்கள் அல்லது சிட்டிசன் போர்ட்டல் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க முடியும்னு செய்றாங்க. இனிவரும் காலங்களில் ஆன்லைன்ல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும்னு செய்றாங்க. ஆஃப்லைன்ல அப்ளை பண்ண முடியாது. நேரடியா போய் விண்ணப்பிக்கணும்ல, அது இல்லன்னு செய்றாங்க. இனிவரும் காலங்களில் ஆன்லைன்ல மட்டும் தான் செய்றாங்க. எனவே நில உரிமைதாரர்கள் தங்கள் நிலங்களை அளக்க பொது சேவை மையங்களை அணுகி நில அளவை கட்டணத்தை செலுத்தி விண்ணப்பிக்கலாம் செய்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, நிலத்தை அளக்கும் செய்தி குறுஞ்செய்தி அல்லது கைபேசி மூலம் விண்ணப்பதாரருக்கு தெரிவிக்கவும் செய்றாங்க. மேலும் நில அளவை செய்யப்பட்ட பிறகு மனுதாரர் மற்றும் நில அளவர் கையொப்பமிட்ட அறிக்கை வரைபடம் நில வரைபடம் நிலவரைபடம் பதிவேற்றம் செய்யப்படுவதை e-service.tn.government.in இணையதளத்தின் மூலம் பதிவிறக்கம் செய்யணும்னு சொல்றாங்க. இதுல 2 முக்கியமான செய்தி சொல்லிக்கிறாங்க. ஒண்ணு நிலத்தை அளக்க tamilnilam.tn.government.in என்ற வெப்சைட்லயும், அதுவே நில வரைபடத்தை e-service.tn.government.in என்ற வெப்சைட்லயும் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அப்ளை பண்றதுக்கு tamilnilam.tn.government.in வெப்சைட், டவுன்லோட் பண்றதுக்கு e-service.tn.government.in அந்த வெப்சைட். அது மட்டும் இல்லாம விண்ணப்பங்கள் இனி வரும் காலங்கள்ல ஆன்லைன்ல மட்டும் தான் அப்ளை பண்ண சொல்றாங்க. வாங்க அந்த வெப்சைட்ல போய் பார்க்கலாம். எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது? ஃபர்ஸ்ட் கூகுள் குரோம் படிக்காங்க. அதெல்லாம் மேல பாருங்க. சர்ச் ஆர் டைப் யுஆர்எல் இருக்கும். அதுல தமிழ் நிலம் டைப் பண்ணுங்க. அப்படி டைப் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க tamilnilam.tn.government.in ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே பாருங்க தமிழம் வலைதளத்திற்கு புதியவரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய பெயர், உங்களுடைய மெயில் அண்டு மொபைல் நம்பர் கொடுத்து தொடரவும் கொடுங்க. அப்படி கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஃபோனுக்கு ஓடிபி போகும். ஓடிபி போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கீழே பாருங்க ஏற்கனவே பதிவு செய்கிறா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உள்நுழைய ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். உங்கள் மொபைல் நம்பர் டைப் பண்ணிட்டு ஒரு முறை கடவுள் சேவை பெறணும் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை கரெக்டாக டைப் பண்ணிட்டு உள்நுழையின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதோட உங்களுக்கு பேருக்கா இருக்கும். அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து உங்கள் பேர் தமிழ் டைப் பண்ணுங்க. அடுத்து உங்கள் தந்தை பெயர். உங்கள் தந்தை பெயர் என்ன கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து தாயார் பெயர். உங்கள் தாயார் பெயரை கரெக்டாக டைப் பண்ணுங்க. அதில் கீழே உங்களுடைய மெயில் ஐடி இருக்கும். அதான் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய அட்ரஸ் கேட்கும். உங்கள் அட்ரஸ் என்னவோ கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு கீழே மேலே பர்மனெண்ட் கேட்டிருப்பாங்க. கீழே தற்காலிக முகவரி கேட்டிருப்பாங்க. ரெண்டும் சேமாக இருந்தால் அதை டிக் பாஸ் டிக் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்டாக தான் டைப் பண்ணிக்கோங்க. அப்போ டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க.
அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பாலினம் ஆண், பெண், திருநங்கை உங்கள் பாலினம் என்னவோ அதை கரெக்டாக டைப் பண்ணுங்க. அடுத்து வந்து ஆர் யூ பில்டிங் ப்ரொமோட்டர்னு கேட்கும். பில்டிங் ப்ரொமோட்டராக இருந்தால் டிக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஐஎம்ஏ பவர் ஏஜென்ட் அதை டிக் பண்ணுங்க. நீங்கள் பில்டிங் ப்ரொமோட்டராக இருந்தால் ப்ரொமோட்டர் நேம் கேட்கும். இல்லைன்னா என் பவர் ஏஜென்ட் கொடுத்துட்டு கீழே வைப்பாங்க கன்யூன்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. அப்படி கொடுத்ததுக்கப்புறம் வந்து இதேமாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் நிறைய ஆப்ஷன் இருக்கும். மேலே வந்து மனிதரின் பெயர், தந்தை பெயர், கைபேசி எண், மின்னஞ்சல் ஐடி அதெல்லாம் உங்களுக்கு தான் கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணதுக்கப்புறம் வந்து அதில் புல எல்லையை அளந்து காமிக்கன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு சில கொஸ்டின்லாம் கேட்கும், அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு அமௌண்ட் கட்டிடுங்க. அடுத்தது உங்களுடைய டேட்டு எப்போ வந்து நடத்தாத டேட்டை வந்து உங்கள் ஃபோனுக்கு எஸ்எம்எஸ்ஸாக வரும். அடுத்தது வாங்க அப்போ அளவு மிச்சம் வரும். அப்டேட் ஆன நிலவரப்படத்தை வந்து எப்படி டெவலப் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் படிங்க. அதில் பாருங்கள் சர்ச் ஆர் டைப் யூஆர்எல்னு இருக்கும். அதை இ சர்வீஸ்ன்னு டைப் பண்ணுங்க. அப்படி டைப் பண்ணதுக்கப்புறம் இதேமாதிரி பேஜ் தான் பண்ணுவோம். இதெல்லாம் பாருங்கள் இ சர்வீஸ் .tn.government.in ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விடுவாங்க. அது கிளிக் பண்ணி விடுறதுக்கப்புறம் இதேமாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் பாருங்கள் பட்டா அல்லது சிட்டா அல்லது புலப்பட விவரங்களை பார்வையிடும் ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதேமாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய மாவட்டம் கேட்கும். உங்கள் மாவட்டம் என்னதோ கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்கள் வட்டம் என்னவோ கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து உங்களுடைய கிராமம், உங்கள் கிராமம் பேர் செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது பாருங்கள் பட்டா எண், புல எண், பெயர் வழியாக இருக்கும். நீங்கள் வந்து புல எண் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து ஊரகமான நத்தமானு கேட்கும், உங்களுக்கு என்னவோ கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய புல எண் சர்வே நம்பர் அதை டைப் பண்ணுங்கள். அடுத்து உட்பிரிவு எண் அது கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு உங்கள் மொபைல் நம்பர் டைப் பண்ணிட்டு கடவுள் சொல்லி பெறணும்னு கொடுங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஃபோனுக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபி போட்டு வந்து உங்களுடைய புலப்படம் எஃப்எம்பி வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் முன்னே வேணா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட்டை வேறு எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ ஹீரோ ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.